எந்த எதிரியிடம் உன் வீரத்தை காட்டக்கூடாது? மகாபாரத கதை. மிக பெரும் மகாபாரத போர் முடிவுக்கு வந்துவிட்டது. பாண்டவர்கள் வெற்றி பெற்று இருந்தார்கள். துரியோதனன் யுத்த கலத்தை விட்டு வெளியேறுகிறான். தோல்வியடைந்து அவமானத்தால் துரியோதனன் கொதித்து கொண்டிருக்கிறான். கொதிக்கும் எண்ணெயை உடல் மீது ஊற்றியது போல அவனுக்கு உடலும் மனதும் பற்றி எரிகிறது. துரியோதனன் ஒரு ஏரியை அடைந்து தன்னுடைய திறமையை பயன்படுத்தி மிகவும் ஆழமான பகுதியில் உள்ள குளிர்ந்த நீருக்குள் சென்று அமர்ந்து கொள்கிறான். அவன் அனுபவிக்கும் வேதனையை தீர்த்து கொள்ள விரும்புகிறான். கொதிக்கும் எண்ணெய் கொப்பரையில் இருப்பது போல அவனது உடல் எரிகிறது. எனவே தண்ணீருக்குள் சென்று அமர்ந்து கொள்கிறான். கிருஷ்ணரோ, துரியன் இன்னும் இறக்கவில்லை, எனவே போர் இன்னும் முடியவில்லை, அவனை தேடுங்கள் என்கிறார். துரியோதனனை தேடி எல்லா பக்கமும் பாண்டவர்களும் வீரர்களும் ஆரம்பித்தனர். ஆனால் எங்கு தேடியும் துரியோதனனை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அருகில் உள்ள வனப்பகுதி, குகைகள் என எல்லா இடங்களுக்கும் உளவாளிகளை அனுப்பி தேடுதலை தொடர்கிறார்கள். அப்போது அங்கிருந்த ஒரு குளத்தை நோக்கி காலடி தடங்கள் செல்வதையும் ஆனால் அவை திரும்பி வராததையும் கண்டுபிடிக்கிறார்கள் பாண்டவர்களின் உளவாளிகள். அதை பாண்டவர்களுக்கு தெரிவிக்க உடனே அந்த இடத்துக்கு வந்து சேர்கிறார்கள். பீமன் துரியோதனனை பார்த்து பலமாக கூச்சலிடுகிறான். கோழையே, அங்கே நீருக்கடியில் ஒளிந்து கொண்டு என்ன செய்கிறாய்? வெளியே வா என்று. துரியோதனனுக்கு இது நன்றாகவே கேட்கிறது. ஆனால் அவன் தன்னை கட்டுப்படுத்தி கொள்கிறான். ஆவேசத்தோடு வெடித்து வெளியே வருவதற்கான நேரம் இது இல்லை என்பதை அவன் அறிந்திருந்தான். என்ன செய்யலாம் என்று அனைவரும் பார்க்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களால் துரியோதனனை போல தண்ணீருக்குள் சென்று அவன் உட்கார்ந்து கொண்டிருப்பதைப் போல செய்ய முடியாது. கிருஷ்ணர் பீமனிடம் அவனை வெறுப்பேற்று, இதற்கு சரியான ஆள் நீதான், உனக்கு தெரிந்த எல்லா வழிகளையும் பயன்படுத்து என்று குறிப்பு கொடுக்கிறார். பீமன் தனக்கு தெரிந்த அச்சில் ஏற்ற முடியாத அத்தனை வார்த்தைகளையும் பயன்படுத்தி துரியோதனனை பலவாறாக தூற்றி அவமானப்படுத்துகிறான். கடைசியில் உன் மனைவி பானுமதியின் வஸ்திரத்தை அணிந்து அதற்குள் ஒளிந்து கொள். அப்படி நீ உயிர் தப்ப நினைத்தால் உன்னை நாங்கள் தீண்டவும் மாட்டோம். அதுதான் உனக்கு பாதுகாப்பான இடம் என்று துரியனை தூற்றுகிறான் பீமன். தாங்க முடியாத கோபத்தோடு வெளியே வருகிறான் துரியோதனன். போரில் வென்ற அரசனான யுதிஷ்டன் முன்னேறி சென்று, துரியோதனா, நீதான் இந்த போரை எங்கள் மீது திணித்தாய். எங்களுக்கு போர் செய்ய விருப்பமும் இல்லை. யாரும் ஒத்துக்கொள்ள முடியாத விதமாக எங்களுக்கு உரிமையானதை கொடுக்க நீ முன்வரவில்லை. இந்திரபிரஸ்தம் இல்லாவிட்டாலும் எங்களுக்கு வெறும் 5 கிராமங்களை மட்டும் கொடுத்தால் போதும் என்று கூட கேட்டோம். ஆனால் ஒரு குண்டூசி முனை அளவு நிலம் கூட தர முடியாது என நீ மறுத்துவிட்டாய். உனது சகோதரர்களை கொல்ல வேண்டிய நிலைக்கு நீதான் எங்களை ஆளாக்கினாய். எங்களுக்கு நெருக்கமான பலரையும் இழக்க வேண்டியிருந்தது. நமது குழந்தைகளில் சிலர் இறந்திருக்கிறார்கள். பல நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் இறந்திருக்கிறார்கள். இப்போது உன்னை இப்படியே விட்டு சென்றால் அது உனக்கு பெரும் அவமானமாகிவிடும். அதை உன்னால் தாங்க முடியாது. எனவே எங்களில் யாராவது ஒருவருடன் உனக்கு விருப்பமான எந்த ஆயுதத்தை கொண்டும் நீ மோதலாம். நீ வெற்றி பெற்றால் உனது ராஜ்யத்தை நீ திரும்ப எடுத்துக்கொள்ளலாம் என்றான். கிருஷ்ணர் மேல் நோக்கி வானத்தை பார்த்தார். இந்த மனிதனை வைத்துக்கொண்டு என்ன செய்வது? இவ்வளவு நல்ல மனிதனாக இருக்கிறாரே. ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மக்கள் மற்றும் விலங்குகள் உயிர் தியாகம் செய்த பிறகு போரில் விளைந்த வெற்றியை அப்படியே தூக்கி கொடுக்க விரும்புகிறானே இந்த யுதிஷ்டன். நீ விரும்பும் ஆயுதம் என்று யுதிஷ்டன் கூறிய கணமே தனக்கான வாய்ப்பு வந்துவிட்டதை உணர்ந்தான் துரியோதனன். கதாயுதத்தை அவன் தேர்வு செய்தால் அவனோடு மோதுவதற்கு ஆளே இல்லை. பீமன் தன்னால் துரியோதனனை வெல்ல முடியும் என்று நம்புகிறான். ஆனால் உண்மை அவ்வாறு இல்லை. பீமன் துரியனை விட பலசாலிதான். ஆனால் சட்டென்று சிந்தித்து செயலாற்றும் திறமை குறைந்தவன். துரியோதனன் பல ஆண்டுகளாக தினமும் கதாயுதத்தை கொண்டு பயிற்சி செய்து வருகிறான். பாண்டவர்கள் காட்டில் சுற்றி திரிந்த போது இவன் பயிற்சி எடுத்து கொண்டிருந்தான். துரியோதனன் ஒரு மிக திறமையான கதாயுத வீரன் ஆவான். யுதிஷ்டன் நீ விரும்பும் ஆயுதத்தை கொண்டு போர் செய்யலாம் என்ற வாக்கை கொடுக்கிறான். இது போன்ற ஒரு சூழ்நிலையில் அவன் அதை தெரிந்தே செய்கிறான். அத்தோடு நீ எங்கள் ஐவரில் யாரை வேண்டுமானாலும் தேர்வு செய்து மோதலாம் என்ற வாய்ப்பையும் வழங்குகிறான். நகுலனையோ அல்லது சகாதேவனையோ தேர்வு செய்தால் ஒரு பூச்சியை போல அவர்களின்
துரியனால் நசுக்கிவிட முடியும். ஆனால் அவனது கர்வம் அவர்களை தேர்வு செய்ய விடவில்லை. எனவே துரியோதனன், நான் கதாயுதத்தை எனது ஆயுதமாக தேர்வு செய்கிறேன். என்னோடு மோத நான் தேர்வு செய்வது நிச்சயமாக பீமனைத்தான் என்கிறான். உனது சகோதரன் உங்கள் பாதுகாவலன் என்று நீங்கள் நினைக்கும் இந்த மாமிச மலையை கொல்ல வேண்டும் என்பதில் எனக்கு எப்போதும் ஆசை உண்டு. அதற்குத்தான் சிறுவயதிலிருந்தே நாங்கள் திட்டமிட்டு கொண்டிருந்தோம். கிருஷ்ணர் கண்ணசைத்தார். இருவருக்கும் இடையே நேரடி மோதல் துவங்கியது. மோதல் துவங்கிய முதல் நொடியிலிருந்தே துரியோதனனின் கை ஓங்கி இருந்தது. ஏனென்றால் போரின் முந்தைய தினத்தில் ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சி நடந்திருந்தது. என்று காந்தாரி குருவம்சத்தின் மருமகளாக காலடி எடுத்து வைத்தாளோ அன்றிலிருந்தே பார்வை இருந்தும் தன் கணவனுக்காக தன் கண்களை மூடியே வைத்திருந்தாள். அதன் காரணமாக அவளுக்குள் ஒரு திவ்ய சக்தி உறைந்திருந்தது. சஞ்சயனின் விழிகள் வழியாக இந்த போர் எந்தவிதமாக வேண்டுமானாலும் முடிவடையலாம் என்பதை அறிந்ததும் காந்தாரி தன் சக்தியை தன் எஞ்சியிருக்கும் மகனுக்கு கவசமாக கொடுக்க விரும்பினாள். எனவே வேதவியாசரின் அறிவுரைப்படி தனது திவ்ய சக்தியை கொண்டு தன் மகனுக்கு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்க போர்க்களத்தில் இருக்கும் கூடாரத்துக்கு வந்து சேர்ந்தாள் காந்தாரி. சகுனி துரியோதனனை அழைத்து, இன்று இரவு நீ ஆடைகள் ஏதுமின்றி உனது அன்னையின் கூடாரத்துக்கு செல். உன் தாயின் கண்களில் உறைந்திருக்கும் அந்த திவ்ய சக்தி உன் உடலை வஜ்ரமாக்கி விடும். அப்போது முதல் உன்னை யாராலும் வெல்ல முடியாத அளவுக்கு நீ வஜ்ர தேகத்தை பெற்று மிக பெரும் பலசாலியாகி விடுவாய். உன்னை யாராலும் வெல்லவும் முடியாது, கொல்லவும் முடியாது. ஆனால் நீ முற்றிலும் நிர்வாணமாக செல்ல வேண்டும் என்று கூறினான் சகுனி. துரியோதனன் ஆற்றுக்கு சென்று நீராடிய பிறகு தனது தாயின் கூடாரத்தை நோக்கி நிர்வாணமாக நடந்து சென்று கொண்டிருந்தான். வழியில் குறுக்கிட்ட கிருஷ்ணர் உரையாடலை துவங்கினார். துரியோதனா, என்ன இது? ஒரு குழந்தையைப் போல நீ நடந்து செல்கிறாயே. ஆனால் நீ குழந்தை இல்லையே, ஒரு வளர்ந்த மனிதன் என்பதை நீ மறந்துவிட்டாலும் என்னால் பார்க்க முடிகிறது என்கிறார். கிருஷ்ணரை பார்த்ததும் தன்னை மரத்தின் மறைவில் மறைத்து கொண்ட துரியனை நோக்கி, இப்படியே எங்கே செல்கிறாய்? உனது தாயின் கூடாரத்தை நோக்கி நீ செல்வது போல தெரிகிறதே. நீ இந்த அளவுக்காய் இறங்கிவிட்டாய்? பெற்ற தாயின் முன் நிர்வாணமாக செல்கிறாயே. முழுவதுமாக வளர்ந்த ஒரு ஆண் அல்லவா நீ என்று கேலி செய்கிறார். இல்லை இல்லை, நானாக செல்லவில்லை. என் அன்னையின் ஆணைக்கு ஏற்ப அவரது திவ்ய சக்தியை பெறுவதற்காகவே நான் அங்கு செல்கிறேன் என்கிறான் துரியோதனன். அவர் என்ன சொன்னார் என்பதை விடு துரியா. அவர் தனது கண்களை எப்போதுமே கட்டிக்கொண்டிருக்கிறார். அவர் உன்னை பார்த்ததே இல்லை. அவர் உன்னை குழந்தை என்று நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீ முழுவதுமாக வளர்ந்த ஒரு ஆண், ஒரு அரசன், ஒரு சத்திரியன். நமது சனாதன தர்மத்தின்படி நம் தாயின் முன் நிர்வாணமாக நிற்க மாட்டோம் என்பது நியதி. இது கூட உனக்கு தெரியாதா? குறைந்தபட்சம் தேவையான அளவுக்காவது உன்னை நீ மறைத்து கொள்ளலாமே என்கிறார் கிருஷ்ணர். இதை அறியாத பீமன் எப்படி சுற்றி வளைத்து தாக்கினாலும் துரியன் மீண்டும் மீண்டும் எழுந்து வந்து கொண்டே இருப்பதை எண்ணி குழப்பம் அடைந்தான். துரியோதனன் பாதுகாப்பு கவசத்தோடு இருந்தது மட்டுமல்ல, திறமைசாலியாகவும் இருந்தான். பீமன் மிகுந்த பலசாலிதான். ஆனால் துரியோதனன் திறமைசாலி. சற்று நேரத்திலேயே பீமன் இன்று இறக்கப் போவது உறுதி என்ற நிலை ஏற்படவே துரியோதனன் சிரிக்க துவங்குகிறான். பீமனை கொல்லும் மகிழ்ச்சி மட்டுமல்ல, யுதிஷ்டனின் வாக்குப்படி தனது ராஜ்யத்தையும் திரும்ப பெறப்போகிறோம் என்று சிரித்து பீமனை வெறுப்பேற்றுகிறான் துரியன். எந்த கணத்தில் வேண்டுமானாலும் தன்னால் பீமனை கொல்ல முடியும் என்பது துரியோதனனுக்கு தெளிவாக தெரிந்துவிட்டது. இப்போது அது ஒரு சண்டையைப் போலவே இல்லை, பீமனோடு விளையாடி கொண்டிருப்பது போல இருந்தது துரியனுக்கு. பாண்டவர்கள் நால்வரும் நடப்பதை நம்ப முடியாமல் பார்த்தபடி கலங்கி நின்றார்கள். எதில் வெற்றியடைந்து விட்டதாக நினைத்து கொண்டிருந்தார்களோ அதில் மீண்டும் தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். பீமன் புரியாமல் கிருஷ்ணரை பார்க்க, இந்த கடைசி வெற்றியை நீங்கள் உங்கள் முயற்சியை கொண்டுதான் பெற வேண்டும் என்று ஒதுங்கிக் கொள்கிறார் கிருஷ்ணர். சகோதரர்கள் நால்வரில் மூவர் ஆளுக்கு ஒன்றாய் வழிகாட்ட ஒவ்வொரு முறையும் அடிபட்டு திரும்புகிறான் பீமன். நீ துரியோதனன் தொடையை நொறுக்குவதாக சபதம் செய்திருக்கிறாய், அதை இப்போதே செய் என்று நினைவூட்டுகிறான் அர்ஜுனன். ஆனால் கதாயுதத்தை கொண்டு யுத்தம் செய்கையில் இடுப்புக்கு கீழே தாக்குவதற்கு அனுமதி இல்லை.
இடுப்புக்கு கீழே தாக்குவது ஏமாற்றும் செயலாக கருதப்பட்டது. யுத்த விதிகளையும் ஆயுதம் பயன்படுத்துவதை பற்றியும் யோசித்துக் கொண்டிருந்த பீமனை துவம்சம் செய்து கொண்டிருந்தான் துரியோதனன். பீமனின் கதையை முடித்துவிடும் எண்ணத்துடன் காற்றில் எகிரி முழு வேகத்துடன் கீழே பாய்ந்து வந்தான் துரியோதனன். தன் மீது இறங்கிக் கொண்டிருந்த துரியோதனனின் கால்களுக்கு இடையில் தனது கதாயுதத்துடன் புகுந்தான் பீமன். தொடை நொறுங்கி படுகாயம் அடைந்து விழுந்தான் துரியோதனன். யுத்த நியதிகளை மீறி இடுப்புக்கு கீழே தாக்கும் அளவுக்கு பாண்டவர்கள் இறங்குவார்கள் என்று நான் நினைக்கவில்லை என்கிறான் துரியன். அதுவரை அமைதியாக இருந்த கிருஷ்ணர், தர்மத்தை பற்றி நீ பேசாதே, உன்னிடம் எந்த தர்மமோ பார்க்க தேவையில்லை என்கிறார். அந்த சமயத்தில் பலராமர் திரும்பி வந்தார். ருக்மியும் பலராமரும் போரில் பங்கேற்கவில்லை. போர் நடந்த சமயம் பலராமர் புனித யாத்திரை புறப்பட்டிருந்தார். இப்போது கதாயுத யுத்த விதிமீறலை மீறிவிட்டான் என்பதால் பீமனை கொல்ல தனது கதாயுதத்தை எடுக்கிறார் பலராமர். ஏனெனில் துரியனுக்கும் பீமனுக்கும் கதாயுத பயிற்சி அளித்த ஆசிரியர் பலராமர். ஆயுதத்தை ஏந்த மாட்டேன் என்று தீர்மானம் செய்த பிறகு இப்போது உங்கள் மாணவனுக்கு அதர்மம் இழைக்கப்பட்டுள்ளது என்று ஆயுதத்தை ஏந்துகிறீர்களே, இத்தனை நாளாக உங்கள் தர்ம சிந்தனை எங்கே போனது அண்ணா? அண்ணா, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நீங்கள் இப்போது இங்கே வந்திருக்கிறீர்களா? இங்கு மிக பெரும் யுத்தம் நடந்து கொண்டிருந்த போது புனித யாத்திரை புறப்பட்டு விட்டீர்கள். இப்போது திரும்பி வந்திருப்பதின் நோக்கம் என்ன அண்ணா? எதற்காக இவ்வளவு கோபம்? பாஞ்சாலியின் தலைமுடியை பற்றி அரசவைக்கு இழுத்து வந்த போது ஏன் உங்களுக்கு கோபம் வரவில்லை? பாஞ்சாலியை துகில் உரிக்க அவர்கள் முயற்சித்த போது ஏன் உங்களுக்கு கோபம் வரவில்லை? பகடை விளையாட்டில் பாண்டவர்களை ஏமாற்றி காட்டுக்குள் அனுப்பிய போதும் உங்களுக்கு கோபம் வரவில்லையே அண்ணா? தங்களுக்கு விதிக்கப்பட்ட வனவாச காலம் முழுவதையும் அப்படியே ஏற்றுக்கொண்டு கழித்தார்கள். வேறு யாராவதாக இருந்திருந்தால் திரும்பி தாக்கி இருப்பார்கள். 13 ஆண்டுகளுக்கு பிறகும் அவர்களுக்கு உரிமையானது மறுக்கப்பட்ட போது நீங்கள் தர்மத்தை நிலைநாட்ட அங்கு வரவில்லையே. இப்போது உங்களுக்கு பிடித்தமான சிஷ்யன் ஆண்மை சிதறடிக்கப்பட்டு விழுந்து கிடக்கிறான் என்பதால் உங்களுக்கு கோபம் வருகிறதோ? அண்ணா, இந்த யுத்த களத்தில் உங்களுடைய கடமையை நீங்கள் ஒரு நாளும் செய்யவில்லை. அதனால் இப்போதும் உங்களுக்கு இந்த யுத்த களத்தில் செய்வதற்கு எந்த பணியும் இல்லை. கிருஷ்ணர் இந்த கேள்விகளை கேட்க பலராமரிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. கடும் கோபத்துடன் துரியனின் அருகில் சென்று, இந்த ஒரு உறுதியை நான் உனக்கு அளிக்கிறேன். யுத்த களத்தில் கடைசி வரை போரிட்டு நீ சத்திரிய தர்மத்தை நிலைநாட்டி விட்டாய். நீ நிச்சயமாக சொர்க்கத்தை அடைவாய் என்றவர் அங்கிருந்து கிளம்பிவிட்டார். அதன் பிறகு பீமன் தனது காலை துரியோதனன் தலை மீது வைக்கப் போனான். துச்சாதனனின் இரத்தத்தை குடித்தது போல துரியோதனன் இரத்தத்தை குடிக்க நினைத்தான் பீமன். மேலும் துச்சாதனனின் இரத்தத்தை எடுத்து திரௌபதியின் கூந்தலில் பூசியும் இருந்தான் பீமன். அதன் பிறகே திரௌபதி மீண்டும் தனது கூந்தலை வாரி முடித்து கொள்ள துவங்கினாள். தான் எடுத்த சபதத்தினால் 13 ஆண்டுகள் தலைவாராமலே இருந்தாள் திரௌபதி. எனவே பீமன் ஏற்கனவே துச்சாதனனிடம் நடந்து கொள்வதைப் போல துரியனிடமும் நடந்து கொள்ள முயற்சிக்க பொங்கிவிட்டார் யுதிஷ்டிரர். நில், நீ செய்யும் காரியம் மிக பெரும் அதர்மம். தோற்றுப்போன எதிரியின் தலைமீது நீ காலை வைக்கக்கூடாது. இப்போது அவன் உனக்கு கீழே இருக்கிறான். உனக்கு சமமானவனிடம் நீ உன் பலத்தை காட்டலாம். உன் நிலையை விட தாழ்ந்தவனிடம் உன் பலத்தை காட்ட முடியாது. அப்படி செய்யாதே என்றார். கிருஷ்ணரும் அதை ஆமோதித்து, நீ உன் காலை அவன் மீது வைக்கக்கூடாது. இதற்கு மேல் நீ செய்வதற்கு என்று எதுவும் இல்லை. நாம் துரியோதனனை அப்படியே விட்டுவிடுவோம். அவன் முடிவை அவனே நெருங்குகிறான். அவன் செய்த நன்மைகள் அவன் உயிரை இழுத்து பிடித்து கொண்டிருக்கிறது. அவன் செய்த அதர்மம் அவனுக்கான வலியை வேதனையை கொடுத்து கொண்டிருக்கிறது. எது வலியதே என்று பார்ப்போம் என்று கூற பாண்டவர்கள் அங்கிருந்து அகன்றனர்.